சூப்பர் டீலக்ஸில் யாரும் எந்த வேலையும் பண்ணலை, 5 பேருமே சும்மா தான் இருக்கோம். ம். நாங்கள் டாஸ்கில் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஓன் இண்டிவிஜுவல் டேலண்ட்னா அதை நான் எப்பயும் போல் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். ம். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரு ஆக்டிங் ஸ்கில்ஸை காட்டுறோம், ஏதாவது ஒன்று பயனுள்ளதாக பண்ணிக்கிட்டே நம்ம இருக்கிறனால தான் உங்களுக்கு தெரியாது. இதில் நான் வெளியில் வந்ததுக்கப்புறம் டோட்டல் ஃபன்னே போச்சு. உங்களை வச்சு தான் ஆனால் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் நீங்களே பார்த்துருப்பீங்க ப்ரொமோவில் யார் அதிகமாக. எனக்கு இதெல்லாம் தெரியாது, மக்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும். நான் ஷோவும் பார்க்கல. மற்ற சேனலில் இருக்கிறவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா 40 மினிட்ஸ் டிவி சேனல்னா அதில் 25 மினிட்ஸ் நீங்கள் இருக்கீங்க, அதிகமாக உங்களுக்கு ஜூம் வச்சாங்க. இதுக்கு முன்னாடி பிக் பாஸில் இருந்தவங்க நிறைய பேர் கவலைப்பட்டாங்க, நாங்களாம் வரலன்னு. உங்களுக்கு கடவுள் கொடுத்த புண்ணியம். அவங்க சொன்னது உண்மைதான், அது கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் வைங்களே. ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து உள்ளுக்குள்ளே பண்ணிக்கிட்டே இருக்கோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே அவங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறாங்க. அதுதான் அந்த இடத்துல நாமினேஷனாக இருக்கட்டும், இதுதான் குரூப்பிசம் சொல்ல வரேன். இப்ப அத்தான் சத்தான்ல நாமினேஷன் ஓட்டிங் இந்த மாதிரி இடத்துல அங்க நிறைய நாமினேஷன்னா அந்த குரூப்பிசம் நாமினேஷனுக்கே ஓட்டிங் பண்றாங்கப்பா. அதாவது தனி ஓட்டிங் கிடையாது. டக்குன்னு அது ஆளுக்கு ஓரம்னா 6 பேர்ல 5 பேர் ஓட்டிங் போட்டுக்கிறாங்க. அப்ப நான் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும்? நான் தனிச்சு தான் நின்று செயல்பட்டேன்.